ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அன்புடன் சுசி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகவும் வேகமான கார் ரேஸுக்கு தான் வந்திருக்கோம். வருஷம் வருஷம் F1 கார் ரேஸோட ஃபைனல் சீசன் வந்து அபுதாபில தான் நடக்கும். அத பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்க நார்மலா வந்து F1 பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, F1 ரேஸையும் தாண்டி இவ்ளோ விஷயம் நடக்குமா? இவ்ளோ இதெல்லாம் நடக்குதா? அப்படின்றது. ஃபுல் வீடியோவையும் பார்த்து என்னலாம் நடந்துச்சு, என்னலாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம இப்போ செக்யூரிட்டி செக்கின்லாம் முடிச்சுட்டு சர்க்யூட் உள்ள வந்தாச்சுங்க. இப்போது நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம்னா, சர்க்யூட்டோட ஒரு சைடில் வந்து யாட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த யாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது நாங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நிறையா சூப்பர் யாட்லாம் இருக்குது. ஸோ இந்த சூப்பர் யாட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளது கிடையாது. நிறைய சூப்பர் யாட் வந்து அ வேற வேற கண்ட்ரியிலேருந்து இந்த F1 பார்க்கறதுக்காகவே வந்தது. இன்னும் யாட் பேக்லாம் போயிட்டோன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய சூப்பர் யாட்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கள். நிறைய வித்தியாசமான யாட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஃபேமஸான யாட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா F1 காருமே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். கிட்ட போய் எடுக்க முடியாது. ஏன்னா சேஃப்டிக்காக எல்லாருமே தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ யாட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா யாட்லேயும் இண்டிவிஜுவலாக டிவி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலேருந்து தான் எல்லோரும் பார்ப்பாங்க. கிட்ட இருந்து யாரும் பார்க்க முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட இருந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ ரேஸுக்கு முன்னாடி எல்லா சூப்பர் கார்ஸுமே F1 கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் ரன் மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் வின் பண்ண காரை வந்துட்டு இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்களாம். இப்போ அந்த காரை பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த யாட்லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஊர் காசுக்கு மினிமம் வந்து 50,000 இந்தியன் ருப்பீஸ்க்கு கிட்டத்தட்ட 50,000 மினிமம் ஆகுதுங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு யாட்டோட ரேட்டு. இப்போ சூப்பர் யாட்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6,000 திராம்ஸ்லேருந்து 8,000 திராம்ஸ் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். 6,000லேருந்து 8,000 பார்த்தீங்கன்னா, 1,50,000லேருந்து ரூ. 2,00,000 வரைக்கும் நம்ம ஊர் காசுக்கு ஆகுது. யோசிச்சு பாருங்க. 1,50,000 2,00,000 குடுத்து பார்க்க வராங்கன்னா, அப்படி என்னதான் ரேஸையும் தாண்டி இங்க இருக்குன்னு யோசிக்கணும்ல. அது என்னன்னா, என்ன மாரி ஆளுங்களுக்கு தாங்க இது ஒரு F1 கார் ரேஸு. ஆனா இங்க வர நெறைய பேருக்கு இது ஒரு பியூர் பிசினஸ் மீட் தான். சரி, அப்படி என்ன பிசினஸ் வேலைன்றத அப்புறம் பேசலாம். இப்போ நம்ம வந்த வேலைய பார்க்கலாம். இப்போ இங்க யாட்ல இருந்துட்டு நம்ம ரேஸ் ட்ராக் சைடும் கிட்ட போயிட்டு கொஞ்சம் பார்க்க முடியும். அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க அரேஞ்ச்மெண்ட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன சின்ன போட்டு. இந்த போட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போய் விடுவாங்க. நம்ம அங்க ரேஸ் ட்ராக் கிட்ட போய் பார்க்குற மாரி இருக்கும். இப்போ நம்ம எடுக்கிற டிக்கெட்டுக்கு இது எல்லாமே இன்க்ளூசிவ் தான். எல்லாமே இங்க உள்ள இந்த சின்ன சின்ன போட்ல அந்த சைடு போறது, அப்புறம் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள யாட் வரைக்கும் வர்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான் இங்க. இப்போ இந்த சின்ன போட்ல தான் நம்ம அந்த சைடு போய் பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாரி ரொம்ப கிட்டலாம் போய் பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லா கவர்டா இருக்கும். சேஃப்டிக்காக நெறைய ஃபென்சஸ்லாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிட்ட காட்டியிருக்கேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக.
வாங்க மக்களே, ரேஸ் ஒரு பக்கம் போவோம். நம்ம கதைய ஒரு பக்கம் கன்டின்யூ பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாரி, இங்க வரவங்களுக்கு ரேஸ மட்டும் தாண்டி ஒரு பிசினஸ் மீட்டுன்றதும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. ஏன்னா நெறைய பேர் வந்து இங்க பிசினஸ்க்காக தான் வருவாங்க. இப்போ நான் முன்னாடியே அந்த கார் காட்டுனேன் இல்லையா? லாஸ்ட் இயர் ஜெயிச்ச அந்த காரு. அதிலயே பார்த்தீங்கன்னா, நெறைய பிராண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அங்க அந்த கார் வந்து ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும். ஸோ இதே மாரி எத்தன கார் இருக்கோ, அந்த ஒரு காருக்கும் ஒரு 10 பிராண்ட் மினிமம் வச்சுக்கோங்களேன். அது இல்லாம பிளஸ் அதர் பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பிராண்ட ரெப்ரசன்ட் பண்ணியும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ இந்த ஈவென்ட்ல வந்து லான்ச் பண்றதுக்காகவும் நெறைய பேர் வருவாங்க. இன்னும் முக்கியமா நெறைய பிசினஸ் பீப்பிள் வந்து புது புது கனெக்ஷன்ஸ்க்காக வருவாங்க இங்க. ஸோ அதனால தான் இங்க வந்துட்டு இவ்ளோ கூட்டம் இருக்கு. நான் சொல்ற கதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கருந்து பார்க்கறதுனால, "யார்றா அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது, இங்க வந்து நெறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டிரான்சாக்ஷன் இங்க நடந்துட்டு இருக்கு. அவ்ளோ பிசினஸ் இதுல வந்து நடக்குது. லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா, இங்க F1 படம் ஒண்ணு வந்துச்சு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு நவம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எப்பன்னு தெரியல. வந்துச்சு. அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ரியலிஸ்டிக்கா இருக்கணுன்றதுக்காக 2024 F1ஓட ஃபைனல் ஈவென்ட் அபுதாபில நடந்தப்போ, அந்த ஈவென்ட் நடக்கும்போதே அந்த படத்த வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப பாருங்க, ஒரு படம் வந்து இங்க ஷூட் பண்ற அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் அந்த அளவுக்கு பிசினஸ் நடக்குது. அதையும் தாண்டி இன்னும் நெறைய பிசினஸ் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் இத சொல்றேன். சரி ரைட்டு. இப்போ வந்து ரேஸ் முடிய போது. அப்புறம் அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க் இருக்கு. அப்புறம் யாட் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் சூப்பர் கார்ஸ்லாம் நெறைய வந்திருக்குங்க. அதையுமே நம்ம பார்க்கலாம். ரேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டோட ஒரு கான்சர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. கான்சர்ட்டுக்கு நாங்க போல. அதனால எந்த ஆர்டிஸ்ட்ன்னு எனக்கு தெரியல. இங்க எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபில இல்ல, UAEல ஏதாவது பெரிய ஈவென்ட்லாம் நடக்கும்போது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருவாங்க. அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஈவென்ட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் ரேஸில் ஜெயிச்சவரை வச்சு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு ஆட் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக மான்செஸ்டர் சிட்டி ஃபுட்பால் அந்த டீமோட கிளப்போட யாட்டு. ஆக்சுவலாக அந்த கிளப்போட யாட்டா இல்லை அந்த கிளப்பு பேரில் வேறு ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் அந்த கிளப்புக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு யாட் மாதிரி இது இருந்துச்சு. மான்செஸ்டர் ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்னும் பல யாட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்லோவாக எல்லா யாட்டையுமே நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். எதையுமே எனக்கு கட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. மேபி நிறைய பேருக்கு வந்து யாட் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கான்றது கூட நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமேன்றனால ஃபுல்லாக எல்லா யாட்டையுமே நான் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ உட்காந்து பொறுமையாக எல்லா யாட்டையும் பாருங்கள். இந்த யாட் முடியும் போது அப்படியே வந்துட்டு இங்கே வந்திருக்க நிறைய கார்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். என்னென்ன சூப்பர் கார்ஸ்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்றதெல்லாம் அது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள்.
நிற்கிற எல்லா காருமே வந்து பெய்டு பார்க்கிங் தாங்க. பெய்டு பார்க்கிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கட்டுற மாதிரி, ஐ மீன் நம்ம கட்டுற மாதிரின்னு சொன்னால் நல்லா இருக்காது. நான் கட்டுற மாதிரி ஒரு 100 ரூபா 50 ரூபாலாம் இல்லைங்க. ஒரு இந்த ஒரு காருக்குமே ஒரு 500 to 1000 திராம்ஸ் வைங்களேன். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000. நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார், அதை நான் மறந்துட்டேன் எவ்வளோன்றது. 1000 திராம்ஸ்னு வச்சா கூட 25,000ங்க ஒரு நாளைக்கு வாடகை. ஸோ அவ்வளோ பே பண்ணி இங்கே வந்து அவங்கவுங்க அந்த காரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட 3 காரை வந்து இங்கே வச்சுருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பீப்புள் இங்கே வராங்கன்னு பார்த்துக்குவாங்க. ஒருத்தர் இது எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த 3 காருக்கும் ஒரே நம்பர் பிளேட் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, அவ்வளோ பிஸ்னஸ் இங்கே நடக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 5 நாளாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்குங்க. ஸோ 5 நாளும் எப்படின்னா டெய்லி வந்துட்டு 20 laps 40 laps ஏதோ இருக்கும். ஒரு காரும் வந்து இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட்டாக வந்து 20 to 40 laps வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 5 நாளும் நடக்கும். அந்த 5 நாளும் நடக்கிற டோட்டல் பாயிண்ட்ஸை வச்சு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு இன்றைக்கி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே இன்றைக்கே வந்து இந்த காரு அந்த யாட்லாம் இருக்கு இல்லையா, அந்த யாட் எல்லாமே வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு போயிடுங்க. இங்கே இருக்கிற நிறைய யாட் வந்து அதர் கண்ட்ரி யாட்ஸ் தான். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த F1 ரேஸ் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனையோ சர்க்கியூட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேயோ ஒவ்வொரு டைம் நடக்கும். ஸோ அதை எல்லா பாயிண்ட்ஸையும் சேர்த்து தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த F1 நடக்கும்போதெல்லாம் அந்தந்த சர்க்கியூட்டுக்கு இங்கே இருக்க நிறைய யாட் வந்து அங்கே போயிடுங்க. இதை வந்து இப்படியே ரொட்டீனாக எல்லா வருஷமும் இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட மெயின் பிஸ்னஸே இந்த வந்து F1 வச்சு தான் இருக்கும் நிறைய யாட்டுக்கு இங்கே. நான் சொன்ன மாதிரி இந்த கார் தாங்க இந்த வருஷத்தோட புது லான்ச்சு. அவ்வளோதாங்க, இன்றைய பயணம் நம்மளோடது நிறைவேறியது. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வேன் வந்துருச்சு. என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். நமக்கு அமிச்ச காரு நல்லா சொப்பன சுந்தரி கார் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இன்டீரியர்லாம் அம்சமாக இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ரைட்டு, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல நம்மளை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்தாங்க போனோம். கொடுத்த காசு இவ்வளோ தான் வருவாங்கன்ற மாதிரி முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு வந்து டிக்கெட் எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா ஒருத்தர் யாட்டில் வேலை செய்கிறாருங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம உள்ளே போயிட்டோம். இதுதாங்க நம்ம ஏறி வந்த வேனு. இங்கே இறக்கி விட்டு நமக்கு டாட்டா காட்டி விட்ருவாங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து பொடிநடை கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி ஊர் போய் சேர வேண்டியதான். சரி ரைட்டு, நம்ம வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம வீடியோ வழக்கம் போல் எல்லோரும் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டுன்னு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அனுப்பி விட்டு போயிடுங்க. இதேமாரி நிறைய புது இடத்துக்கு போயிட்டு புது வீடியோ போடுறோம். நம்மளோட வீடியோ எல்லாமே நல்ல ஈவெண்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவும் சுட ரெடி ஆகிட்டு இருக்குது. அதையும் பார்சல் பண்ணி அப்படியே போட்டு விட்றேன். எல்லோரும் ஆவலோட வெயிட் பண்ணுறீங்க. நன்றி.